Hello everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Angel One ஆப்ல பாத்தீங்கன்னா கோல்ட் ETFsல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். சோ நீங்க டைரக்டா வந்து கோல்ட்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா கோல்ட் ETFs சூஸ் பண்ணிக்கலாம். சோ Angel One ஆப் வழியா எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தறலாம். நீங்க ஆப் ஓபன் பண்ணா ஹோம்ல இருப்பீங்க. நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்கன்னா மேலே சர்ச் பட்டன் கொடுத்திருப்பாங்க. சர்ச்ல போய்ட்டு கோல்ட் ETFs அப்படினு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கோல்டு ETF அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கோல்டு பீஸ் அதுக்கப்புறம் நிறைய ETFஸ்லாம் வருது. சைடில் பார்த்தீங்கன்னா ETFன்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். நிப்பான், ICICI, ஜிரோதா, கோட்டக், மிரே அசெட், DSP, ஜிரோதா. ஸோ இதில் எந்த ETF வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். நான் நிப்பான் இந்தியா கோல்டு பீஸ் எடுத்துருக்கிறேன், சரியா? ஸோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயரில் 36% வந்திருக்கு. 5 இயர்ஸ் பார்க்கும்போது 95%. ஓகேவா? கிட்டத்தட்ட 5 இயர்ஸில் நீங்கள் போட்ட அமௌண்ட் டபுள் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கோல்டோட ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதை பை பண்ணணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்படி நார்மலாக நீங்கள் ஸ்டாக் பை பண்ணி செல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கோல்டு ETFும். டேரெக்டாக கீழே பை ஆப்ஷன் செல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பை கொடுத்தீங்கன்னா ஒன் டைம் SIP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. என்னென்னா இப்போ நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, ஒன் டைமாக பல்க் குவான்டிட்டி வாங்குறீங்களா, இல்லை மாதம் அந்த கோல்டு ETFல நீங்கள் ஸ்டாக்காக மாதம் 100 குவான்டிட்டியாக வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டைம் கொடுத்துட்டு ஒரு 1000 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா 1000 குவான்டிட்டி அடிச்சுட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன கரண்ட் ப்ரைஸோ அந்த ப்ரைஸில் வாங்கிடும். ஓகேவா? இல்லை நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை லிமிட்லேயே விட்டுறலாம். ஓகேவா? நான் மார்க்கெட்டில் வச்சுக்கிறேன். கீழே வந்தீங்க அப்படின்னா பெருசாக அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. நான் பார்த்தீங்கன்னா 10,000 குவான்டிட்டி அடிச்சிட்டேன், அதனால் 7 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ 1000 குவான்டிட்டி அப்படின்னா 72,000 கிட்ட வருது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லை, அதனால் ஆட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற பட்டன் வந்து எனக்கு வந்திருக்கு. நீங்கள் ஆல்ரெடி அமௌண்ட் போட்டு வச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பை தான் வந்திருக்கும். ஸோ ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபண்டு வந்து ஆட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் வந்துருச்சு. என்ன மெத்தட்? கூகுள் பே, UPI, நெட் பேங்கிங். ஸோ என்ன மெத்தடில் பண்ணணுமோ அந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். என்னோடய மொபைலில் கூகுள் பே இருக்குது. கிளிக் பண்ணேன் அப்படின்னா கூகுள் பே ஆப் ஓப்பன் ஆகும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னோடய UPI பின்னை கொடுத்தேன் அப்படின்னா பணம் சென்ட் ஆயிரும். சென்ட் ஆனோடனே இங்கே ஆட் ஆயிரும். டேட்டா பார்த்தீங்கன்னா கீழே பை ஆப்ஷன் ஷோ ஆகும். பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? அந்த மாதிரி பை பண்ணிக்கலாம். SIP அப்படிங்கிறது SIP கிளிக் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாதம் ரவுண்டாக அமௌண்ட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை குவான்டிட்டியாகவும் போட்டுக்கலாம். இல்லை மாதம் 1000 ரூபாய்க்கு கோல்டு ETF வாங்குறீங்க அப்படின்னா 1000 ரூபா அடிச்சிக்கலாம். இல்லை மேலே குவான்டிட்டின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு மாதம் 10 குவான்டிட்டி, 100 குவான்டிட்டி, 1000 குவான்டிட்டி அப்படின்னு கூட அடிச்சிக்கலாம். அடிச்சுட்டு எப்பயும் போல் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த டைம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் டேட் கொடுத்துருப்பாங்க. 18th of every monthன்னு இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வசதியாக 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தேதி வரும்போது நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பணத்தை ஆட் பண்ணி பை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து SIP மோடு. ஒன் டைம் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.